உங்களுக்குள் பெரியவனாய் இருக்க விரும்புகிறவன் உங்கள் தொண்டனாய் இருக்கட்டும் என்ற இயேசுவின் வாக்குக்கு இணங்க பிறருக்கு சேவை செய்வதையே தங்களின் முதன்மை நோக்கமாக கொண்டுள்ள புனித அன்னாள் தேவ பராமரிப்பு சபை அருட்சகோதரிகள் உலகெங்கும் உள்ள ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களுக்கான ஆன்மீகம், பொருளாதாரம் மற்றும் சமூக நீதிக்கான சேவையில் தங்களையே அர்ப்பணித்து பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடன் இணைந்து மக்கள் பணி செய்யும் லாசா என்று அழைக்கப்படும் உடன் உழைப்பாளர் அமைப்பின் திருவிழா திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கெடுக்க உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். தொண்டு ஏற்பதற்கன்று தொண்டு ஆற்றுவதற்கே வந்தேன் என இறைமகன் கூறியதற்கு ஏற்ப நம்மிடம் உள்ள நன்மைகளை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். சுயநலமில்லாத அன்போடு வாழ்வோம். இறையரசு அனைவருக்கும் சமமானது, அங்கு பிரிவினைகளுக்கு இடமில்லை என்ற உண்மையை இன்றைய இறைவார்த்தை பறைசாற்றுகின்றது. ஆண்டவர் கானானிய பெண்ணின் விசுவாசத்தை கண்டு, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது என கூறி அவரது மகளை குணமாக்குகின்றார். இறைமகன் இயேசுவின் மீதும் அவரது வார்த்தையின் மீதும் அவரது உடனிருப்பின் மீதும் நம்பிக்கை கொண்டு செயல்படுவதுதான் நம்பிக்கையின் அடித்தளம் என்று உணர்ந்திடவும், இறைவனின் நிறைவான அன்பும் பேரிரக்கமும் பரிவும் நம் நிலை வாழ்விற்கு உதவிட வேண்டும் என்றும் இத்தெய்வீக திருப்பலியை இணைந்து கொண்டாடுவோம்.
கிறிஸ்துவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் சொந்தமான புனித யோசேப்பின் இனிய உறவுகளே, சொந்த பந்தங்களே, இன்று திருவழிபாட்டு ஆண்டின் பொதுக்காலம் 20வது ஞாயிறு. இந்த நன்னாளில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமையுள்ள உயிருள்ள கல்வாரி பலியில் பங்கெடுக்க வந்திருக்கிற நாம் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் எல்லா புனித யோசேப்பின் அன்பு உறவுகளுக்காகவும் நம் பங்கில் உள்ள அனைத்து குழந்தைகள், சிறு பிள்ளைகள், படிக்கக்கூடிய பிள்ளைகள், இளையோர், முதியோர், கடன் சுமையால் தோண்டு போய் இருக்கிற மக்கள், நோயுற்றோர், ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர், கைம்பெண்கள், திருமணமாகாதோர், குழந்தை வரம் இல்லாதோர், வேலை இல்லாமல் திண்டாடுகிற மக்கள், இவர்களுக்காக நாம் சிறப்பாக வேண்டுவோம். மேலும் இன்று தங்களுடைய திருமண நாளையை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய நம் பங்கை சார்ந்தவர்களுக்காக சிறப்பாக வேண்டுவோம். இந்த வழிபாட்டை சிறப்பிக்கக்கூடிய புனித அன்னாள் தேவ பராமரிப்பு சபையினுடைய பொதுநிலையினர் லாசா உறுப்பினர்களாகிய இவர்களுக்காக இந்த பலியில் நாம் சிறப்பாக வேண்டி ஜெபிப்போம். இறைவன் இவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தை வழங்கும்படியாகவும் மேற்கொள்கிற பணிகளில் இறைவன் இவர்களுக்கு துணையாக இருந்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாகவும் இந்த பலியில் நாம் சிறப்பாக வேண்டி ஜெபிப்போம். நம்முடைய பங்கில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அருட் சகோதரிகளுடைய கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் இந்த பலியில் சிறப்பாக வேண்டுவோம். மேலும் ஒரு சில சிறப்பு கருத்துக்களுக்காக நாம் இன்று ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக டிவோட்டினி நல்ல வரன் அமைய வேண்டி இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார். இறைவன் தாமே இந்த சகோதரியை தன்னுடைய தூய ஆவின் ஆட்கொள்ளும்படியாகவும் நல்ல உடல் சுகத்தை வழங்கி கருத்து நிறைவேற்றும்படியாக இந்த பலியிலே வேண்டுவோம். தாஸ் வேளாங்கண்ணி குடும்பத்தார் நன்றி திருப்பலியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த குடும்பத்தை இறைவன் கரத்தில் ஏந்தி பாதுகாத்து வழிநடத்தும்படியாக ஜெபிப்போம். ஹெல்டா ஆண்டோ ரியாஸ் தன்னுடைய 14வது ஆண்டு பிறந்த நாளை இன்று சிறப்பிக்கிறார். நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கிற இந்த வேளையில் இறைவன் இந்த பிள்ளையை தூயாவில் ஆட்கொள்ளும்படியாகவும் நல்ல உடல் சுகத்தை வழங்கி இந்த பிள்ளையை சாட்சிய பிள்ளையாக வளர்த்தெடுக்கும்படியாக இந்த பலியிலே நாம் சிறப்பாக வேண்டுவோம். அலெக்சாண்டர் இவர் ஆன்ம இளைப்பாறுதலுக்காக மன்றாடுவோம். இரக்கத்தின் ஆண்டவர் இவரை விண்ணக வீட்டில் சேர்த்துக் கொள்ளும்படியாகவும் பீட்டர் ஜோசப் கிருபாகரன் இவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக மன்றாடுவோம். பரிவுள்ள கடவுள் இவருக்கு விண்ணக வீட்டை கொடையாக தரும்படியாகவும் அருள் சகோதரி ஜூலி மில்ட்ரட், தம்புசாமி, பெர்னார்ட் மேரி, ஜோ, சேவியர், தாமஸ் இவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக மன்றாடுவோம். இரக்கத்தின் ஆண்டவர் இவர்களுக்கு விண்ணக வீட்டை கொடையாக தரும்படியாகவும் இந்த பலியிலே சிறப்பாக வேண்டுவோம். ஜான், அஜய், சுமித்ரா பால் குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டி இந்த பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த குடும்பத்தை இறைவன் தூயாவில் ஆட்கொண்டு பாதுகாத்து வழிநடத்தும்படிய கருத்துக்களை எல்லாம் நிறைவேற்றும்படியாக இறைஞ்சுவோம். ஆண்டனி வில்லியம்ஸ் இவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக மன்றாடுவோம். இரக்கத்தின் ஆண்டவர் இவரையும் விண்ணக வீட்டில் சேர்த்துக் கொள்ளும்படியாக இந்த பலியிலே சிறப்பாக வேண்டுவோம். நம்மவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். நம்முடைய குடும்பங்களில் மரித்திருக்கிற அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் அதிலும் குறிப்பாக யாரும் நினையாத ஆன்மாவிற்காக இணைந்து இறைவேண்டல் செய்வோம். அனைவரும் விழுந்து நிற்போம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகி தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகி ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உமை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கு உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலும் இருந்து காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவாம் தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினை எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாக இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியுள்ள உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறு செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆமென்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, பாட்டுகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கட்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றீர். நீங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்துக்கும் மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த உம் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ள இறைஞ்சுகின்றோம். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50. அன்பு கூர்வதற்கும் அவர் தம் ஊழியராய் இருப்பதற்கும் தங்களை ஆண்டவரோடு இணைத்து கொண்டு ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தாது கடைபிடித்து தம் உடன்படிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ளும் பிற இன மக்களை குறித்து ஆண்டவர் கூறுவது, அவர்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். இறைவேண்டல் செய்யப்படும் என் இல்லத்தில் அவர்களை மகிழ செய்வேன். அவர்கள் படைக்கும் எரி பலிகளும் மற்ற பலிகளும் என் பீடத்தின் மேல் ஏற்றுக்கொள்ளப்படும்.
ஏனெனில் என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறை மன்றாட்டின் வீடு என அழைக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே, எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர், உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 13 முதல் 15 வரை மற்றும் 29 முதல் 32 வரை. சகோதரர் சகோதரிகளே, பிற இனத்தாராகிய உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு திருத்தூதராயிருக்கும் நான் என் பணியை குறித்து பெருமை கொள்கிறேன். இதன் வழியாய் என் இனத்தாருள் பொறாமையை தூண்டிவிட்டு அவர்களுள் சிலரையேனும் மீட்க முடியும் என நம்புகிறேன். யூதர்கள் தள்ளப்பட்ட போதே உலகம் கடவுளோடு ஒப்புரவாகியது என்றால் அவர்கள் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது எப்படி இருக்கும்? இறந்தோர் உயிர் பெற்று எழுவர் என்று சொல்லலாம் அல்லவா? ஏனெனில் கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள். இப்பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமல் இருப்பதால் நீங்கள் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக்கொண்டீர்கள். அதுபோல இக்காலத்தில் நீங்கள் இரக்கத்திற்கு உரியவர்களாய் இருக்கிறீர்கள். அவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களும் விரைவில் இரக்கம் பெற்றுக்கொள்வார்கள். அதன் பொருட்டே இவ்வாறு நடந்திருக்கின்றது. ஏனெனில் அனைவருக்கும் இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 21 முதல் 28 முடிய.
அக்காலத்தில் இயேசு தீர் சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கனானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்திக்கொண்டே வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ரவேல் குலத்தாருள் காணாமல் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவியருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்கு உரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறை அல்ல என்றார். உடனே அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரமே அவர் மகளின் பிணி நீங்கியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. நம் அனைவரும் கைகளை உயர்த்தி தெம்பாய் சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, இயேசுவே எங்களோடு வாரும், இயேசுவே எங்களோடு தங்கும், இயேசுவே எங்களோடு பேசும், அடியவன் நான் கேட்கின்றேன். பாசம் உள்ள புனித யோசேப்பின் இனிய உறவுகளே, சொந்த பந்தங்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தை வாசிக்க கேட்ட நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சில ஐயப்பாடுகள், கேள்விகள் கட்டாயம் உதிர்த்திருக்கும். இயேசுனுடைய செயல்பாடு வியப்பாக உள்ளது, விசித்திரமாக உள்ளது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் அந்த கானானிய பெண்மணி கதறிக்கொண்டே வருகிறார் இயேசுவுக்கு பின்னால். ஆனால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்றுதான் நற்செய்தி வாசகம் கூறுகிறது. அந்த பெண்ணினுடைய கதறலை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பொருட்டாக எடுத்துக்கொள்ளாத போல ஒரு காட்சி அமைவு. அடுத்தபடியாக நமது ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய வார்த்தைகள், இஸ்ரேல் மக்களிடையே காணாமல் போன ஆடுகளுக்காகவே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மூன்றாவது, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போட முடியுமா என்று இயேசு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள். இதையெல்லாம் பார்க்கிற பொழுது ஏன் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடினமான உள்ளத்தவராய் இருக்கிறார், கடினமாக நடந்து கொள்கிறார், அந்த பெண்மணியை கேவலப்படுத்துகிறார், அவமானப்படுத்துகிறார் என்கிற கேள்விகள் கட்டாயம் நம்மில் எழும். இந்த நற்செய்தி வாசகத்திற்கு நாம் கவனத்தோடு செவிமடுத்திருந்தோம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட கேள்விகள் கட்டாயம் எழும். இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வரலாற்று பின்னணியை நாம் உள்வாங்கிக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். என்ன வரலாற்று பின்னணி? யூதர்கள் அடிமை சமூகமாக பல நிலைகளில் வாழ்ந்தவர்கள், ஒதுக்கப்பட்ட ஒரு இனமாகவே வரலாறில் அவர்கள் பார்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஏராளமான நாட்டினர் இந்த யூதர்களை அடிமைக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள், நாடு கடத்தி இருக்கிறார்கள், துன்புறுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எகிப்தியர், கானானியர், பாபிலோனியர், அசீரியர், பாரசீகர், கிரேக்கர்கள், ரோமியர்கள் என்று சொல்லி ஏராளமான நாட்டினர்கள் இந்த யூத மக்களை, இஸ்ரேல் மக்களை அடிமைக்கு உள்ளாக்கியதாக வரலாற்றின் வழியாக நாம் அறிந்து கொள்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். எனவே இயல்பாகவே இந்த யூதர்களுக்கு, இஸ்ரேல் மக்களுக்கு பிற நாட்டினர் மீது, பிற இனத்தவர் மீது ஒரு கசப்பு உணர்வு, வெறுப்பு உணர்வு கட்டாயம் இருந்திருக்கிறது. இந்த வெறுப்பை
இந்த கசப்பை, இந்த மனநிலையை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்த விரும்புகிறார். இப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிக்காட்ட விரும்புகிறார். அந்த மனநிலையை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சூழ்ந்திருந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இந்த ஒரு மனநிலையோடு தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை அவர்களுக்கு பாடமாக, ஒரு கண்ணாடியாக, முகம் பார்க்கும் கண்ணாடியாக இயேசு கிறிஸ்து பிரதிபலிப்பதை இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக நாம் அறிந்து கொள்கிறோம். பிள்ளைகளுக்கு உரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போட முடியுமா என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்கக்கூடிய அந்த வாக்கியம் இஸ்ரேல் மக்களுடைய வாக்கியம். இஸ்ரேல் மக்கள், யூத மக்கள் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு தான் இருந்தார்கள், வாழ்ந்தார்கள். அதாவது அவர்கள்தான் கடவுளுடைய பிள்ளைகள், மற்ற இனத்தவர்கள் எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள் அல்ல, நாய்க்குட்டிகள், பன்றிகள் என்கிற எண்ணத்தோடு தான் அந்த இஸ்ரேல் மக்கள், யூத மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த எண்ணத்தை தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரதிபலிக்கிறார். பிற இனத்தவரை அசிங்கப்படுத்துவதற்காக, கேவலப்படுத்துவதற்காக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லவில்லை. மாறாக அந்த மக்களுடைய மனநிலையை அவர்களுக்கே சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படி பேசுவதாக நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு அந்த வாக்கியத்தை பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொண்டார் என்பது பொருள் அல்ல. அந்த சூழலை பயன்படுத்தி மாபெரும் உண்மையை, பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இயேசுனுடைய ஆசை. ஒருவேளை அவர் அந்த பெண்மணியை காயப்படுத்த வேண்டும் என்று நினைத்திருந்தால் அப்படி இயேசு கிறிஸ்து செய்திருக்க மாட்டார். தீர் சீதோன் பகுதி யாருடைய பகுதி? யூத மக்கள் வாழ்ந்த பகுதியா, பிற இனத்து மக்கள் வாழ்ந்த பகுதியா? பிற இனத்து மக்கள் வாழ்ந்த பகுதி. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கு சென்றதாக நற்செய்தியினுடைய முதல் வரியில் வாசிக்க கேட்டோம். தீர் சீதோன் பகுதிக்குத்தான் இயேசு கிறிஸ்து சென்றார். காரணம் என்ன? நற்செய்தி அறிவிக்க, அந்த மக்களுக்கு புதுமை செய்ய, அதிசயம் செய்ய. பிற இனத்து மக்கள் வாழக்கூடிய பகுதிக்குத்தான் இயேசு கிறிஸ்து செல்கிறார். நோக்கம் அந்த மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்க, அந்த மக்களுக்கு அதிசயம் செய்ய, புதுமை செய்ய இயேசு கிறிஸ்து அங்கு செல்கிறார். அப்படி சென்ற இயேசு கிறிஸ்து பிற இனத்து பெண்மணிக்கு புதுமை செய்யாமல் இருப்பாரா? இருக்க மாட்டார். காரணம் என்ன? அந்த மனநிலையை, தவறான அந்த எண்ணத்தை போக்க வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்துவின் நோக்கமாக இருக்கிறது. இந்த நிகழ்வை அதற்காக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பயன்படுத்திக் கொள்கிறார். அவர் பொதுவானவர், கடவுள் எல்லோருக்குமானவர். ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கோ, ஒரு குறிப்பிட்ட நாட்டினருக்கோ, ஒரு குறிப்பிட்ட குழுவினருக்கோ அல்ல. கடவுள் பொதுவானவர், எல்லோருக்கும் மீட்பர் என்கிற ஆழமான உண்மையை தான் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆகவே தான் இன்றைய முதல் வாசகமாக இருக்கலாம், இரண்டாவது வாசகமாக இருக்கலாம், யாரை குறித்து வாசிக்க கேட்டோம்? முதல் வாசகம் யாரை குறித்து வாசிக்க கேட்டோம்? கடவுள் எசையா இறைவாக்கினர் வழியாக யாரை குறித்து பேசுகிறார்? பிற இனத்து மக்கள். நீங்களும் நானும் யூதர்களா, பிற இனத்து மக்களா? அதுவே சந்தேகமா? நாமெல்லாம் யாரு? யூதர்களா, பிற இனத்து மக்களா? பிற இனத்து மக்கள். இன்றைய முதல் வாசகத்தில் கடவுள் என்ன சொல்லுகிறார்? பிற இனத்து மக்களை நான் என்னுடைய திருமலைக்கு அழைத்து வருவேன். பிற இனத்து மக்களை நான் என்னுடைய திருமலைக்கு அழைத்து வருவேன். அவர்களுடைய பலிகளை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று முதல் வாசகத்தில் கடவுள் அழுத்தமாக சொல்லுகிறார். மக்கள் நினைத்தார் அனைவருடைய இறைவேண்டலின் வீடு என்று என்னுடைய இல்லம் அழைக்கப்படும் என்று கடவுள் கூறுகிறார். அது பொதுவான இல்லம், அவருடைய ஆலயம், அவருடைய இருப்பிடம், அவருடைய பிரசன்னம் நிரம்பிய இடம், பொதுவான இடம். யூதர்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்குமான இல்லமாக, எல்லோருக்குமான கடவுளாக கடவுள் தன்னை வெளிப்படுத்துவதை முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். இரண்டாவது வாசகத்தில் பவுலடியார் யாரை குறித்து பேசுகிறார்? என்ன சொல்லுகிறார்? யாருடைய திருத்தூதர் என்று தன்னை அறிமுகம் செய்கிறார் புனித பவுலடியார்? யாருடைய திருத்தூதராம் பவுலடியார்? பிற இனத்தவரின் திருத்தூதர் என்றுதான் தன்னை அறிமுகம் செய்து கொள்கிறார் புனித பவுலடியார். இரண்டாவது வாசகத்தில் அவர்களை குறித்துத்தான் பவுலடியார் அற்புதமாக பேசுவதை நாம் வாசிக்க கேட்டோம். பிற இனத்தவராகி உங்களுக்கு நான் சொல்கிறேன் பவுலடியார் சொல்லுகிறார். இன்று இரண்டாவது வாசகத்தில் கடவுளுடைய இரக்கம் உங்கள் மேல் உள்ளது. என்ன சொல்லுகிறார்? கடவுளுடைய இரக்கம்
உங்கள் மேல் உள்ளது, பிற இனத்தவராகிய உங்கள் மேல் உள்ளது என்று பவுலடியார் அற்புதமாக பதிவு செய்கிறார். கீழ்ப்படியுங்கள், மீட்பு பெறுவீர்கள் என்று பவுலடியார் பிற இனத்து மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எனவே மீட்பு பொதுவானது, எல்லோருக்குமானது. நாம் கீழ்ப்படிந்தோம் என்று சொன்னால் மீட்பு நமக்கும் உண்டு என்பதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பவுலடியார் அழைப்பு விடுக்கிறார். எனவே அன்பு உறவுகளே, கடவுள் எல்லோருக்குமானவர், பொதுவானவர். எல்லோரையும் கடவுள் நேசிக்கிறார். எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள். இதனுடைய நினைப்பு தவறானது. அவர்கள் மட்டுமே கடவுளுடைய பிள்ளைகள் என்கிற எண்ணத்தை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தி அது தவறு என்று சொல்லி இயேசு கிறிஸ்து புதிய ஒரு பாடத்தை யூத மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒருவேளை இயேசு கிறிஸ்து அதே தவறான எண்ணத்தோடு இருந்திருந்தால் அந்த பெண்மணி இயேசு கிறிஸ்து பாராட்டி இருப்பாரா? பாராட்டி இருக்க மாட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த கானானிய பெண்மணியினுடைய நம்பிக்கையை மெச்சுவதை, பாராட்டுவதை, கொண்டாடுவதை பார்க்கிறோம். என்ன சொல்லி கொண்டாடுகிறார்? அம்மா, நம்பிக்கை பெரிது என்று கொண்டாடுவதை நாம் பார்க்கிறோம். அன்பு உறவுகளே, சொந்த பந்தங்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கானானிய பெண்ணினுடைய மகளை சந்திக்காமலேயே சுகப்படுத்துவதை பார்க்கிறோம். தொலைவிலிருந்தே சுகப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இந்த தொலைவு இயேசுவுக்கும் பிற இனத்து மக்களுக்கும் இடைந்த இருக்கக்கூடிய இடைவெளியை, நீண்ட தொலைவினை வெளிப்படுத்துகிறது. அப்படி உங்களுக்கும் கடவுளுக்கும் தொலைவு இருந்தால், நீண்ட இடைவெளி இருந்தால் அதை போக்கிக் கொள்ள வேண்டும் என்பது இரண்டாவது பாடம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கானானிய பெண்ணினுடைய மகளை இருந்த இடத்திலிருந்தே சுகப்படுத்துகிறார். அவரை பார்க்காமலேயே சுகப்படுத்துவதாக நாம் நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க கேட்கிறோம். அந்த நீண்ட இடைவெளி அவர்களுக்கும் இயேசுவுக்கும் இருந்த, கடவுளுக்கும் இருந்த இடைவெளியை காட்டுகிறது. நமக்கும் இயேசுவுக்கும் அப்படிப்பட்ட இடைவெளி இருந்தால், நீண்ட தொலைவு இருந்தால் அதை நீக்கிக் கொள்ள, போக்கிக் கொள்ள இன்று அழைக்கப்படுகிறோம். அன்பு உறவுகளே, சொந்த பந்தங்களே, இரண்டு பேருடைய நம்பிக்கையை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தி வாசகத்தில் கொண்டாடுவதாக நாம் வாசிக்கிறோம். ஒன்று கானானிய பெண்மணி, இன்னொரு நிகழ்வு. யாருடைய நம்பிக்கையை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொண்டாடுகிறார், பாராட்டுகிறார் நற்செய்தி வாசகத்தில்? நூற்றுவ தலைவனுடைய நம்பிக்கையை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெச்சுவதை பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தி பிரிவு 8 இறைவசனம் 10 வாசிக்கிறோம். வாசிங்க. மத்தேயு 8:10. தொழுகை கூட தலைவனுடைய நம்பிக்கை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாராட்டுகிறார். வியந்து, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ரேல் மக்கள் யாரிடமும் இப்படிப்பட்ட நம்பிக்கையை நான் கண்டதில்லை என்று சொல்லி அந்த தொழுகை கூட தலைவனுடைய நம்பிக்கை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாராட்டுகிறார். இரண்டாவது பாராட்டு இந்த கானானிய பெண்மணி, அவருடைய நம்பிக்கையை பாராட்டுவதை பார்க்கிறோம். கடந்த வாரம் என்ன வாரம்? யாரை குறித்து வாசி கேட்டோம்? நற்செய்தி வாசம் கடந்த வாரம், கடந்த ஞாயிறு யாரை குறித்து வாசி கேட்டோம்? பேதுரு, இல்லையா? இயேசு கிறிஸ்து பேதுருவை பாராட்டினாரா, கடிந்து கொண்டாரா? பிரைஸ் தி லார்ட். எல்லாம் அங்கதான் இருக்கிறீங்களா? கடந்த வாரத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவை மெச்சினாரா, கடிந்து கொண்டாரா? ஏன் கடிந்து கொண்டார்? என்ன சொல்லி கடிந்து கொண்டார்? நம்பிக்கை குன்றியவனே ஏன் அணியம் கொண்டாய்? கடந்த வார கண்டிப்பு, இந்த வாரம் பாராட்டு. நம்முடைய நம்பிக்கை கடிந்து கொள்ளக்கூடிய நம்பிக்கையாக இருக்கிறதா, பாராட்டப்படக்கூடிய நம்பிக்கையாக இருக்கிறதா? நாம் பேதுருக்களாக இருக்கிறோமா, இந்த கானானிய பெண்மணியை போல இருக்கிறோமா? நம்முடைய நம்பிக்கையை பார்க்கக்கூடிய இயேசு கிறிஸ்து மெச்சுவாரா, கண்டிப்பாரா? இந்த கானானிய பெண்ணுடைய நம்பிக்கை ஆழமானதாக, பெரிதாக, விசாலமானதாக, வீரியமானதாக, உறுதியானதாக இருந்தது. நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கையாக இருக்கிறது? அன்பு உறவுகளே, சொந்த பந்தங்களே, இந்த பெண்மணி எந்த அளவுக்கு அவருடைய மகள் மீது அதீத பற்று கொண்டிருக்கிறார் என்பதை பாருங்கள். இயேசு கிறிஸ்து நாய்க்கு ஒப்பிட்டு பேசுகிறார். நம்மை யாராவது நாய் என்று சொன்னால் சும்மா விடுவோமா? சும்மா விட மாட்டோம். ஆனால் அந்த பெண்மணி அதை பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. அவர் நோக்கமெல்லாம் என்ன? என்னுடைய மகள் சுகமாக. அந்த அளவுக்கு எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போக தயாராக இருந்தார். யாருக்காக? அவருடைய மகளுக்காக.
எப்படிப்பட்ட அவமானத்தையும் சந்திக்க அவர் தயாராக இருந்தால் காரணம் என்ன? அவருடைய மகள் நலம் பெற வேண்டும், சுகம் பெற வேண்டும். அப்படிப்பட்ட அன்பு, அப்படிப்பட்ட அக்கறை, அப்படிப்பட்ட ஈர்ப்பு, அப்படிப்பட்ட பாசம் நமக்கும் நம்முடைய குடும்பத்தின் மீதும் இருக்க வேண்டும். கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், தங்கையா இருக்கலாம், பெற்றோரா இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு அன்பு ஒருவர் மீது ஒருவர் நீங்களும் நானும் வைக்க அழைக்கப்படுவர். குடும்ப உறவு, குடும்ப அன்பு மிக 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 அவசியம். கானானிய பெண்மணி தன் மகள் மீது அப்படிப்பட்ட அதீத பாசம் வைத்திருந்தாள். ஆகவே தான் அந்த அவமானத்தை எல்லாம் பொருட்டாகவே அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட அன்பு நம்முடைய குடும்பங்களில் மிக 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 அவசியம். இந்த பெண்மணி அந்த குழப்ப நேரத்தில், அந்த வேதனை நிறைந்த நேரத்தில் சரியான ஆளை பிடிக்கிறார். யாரை தேடி வருகிறார்? இயேசுவை தேடி வருகிறார். நீங்களும் நானும் நமக்கு துன்பம் வருகிற பொழுது, பாடுகள் வருகிற பொழுது, துயரம் வருகிற பொழுது, வேதனை சூழ்ந்து கொள்ளுகிற பொழுது, குழப்பம் வருகிற பொழுது தவறான முடிவு எடுக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். எங்கு செல்லக்கூடாதோ அங்கு செல்லுகிறோம், என்ன செய்யக்கூடாதோ அதை செய்கிறோம் குழப்பத்தினால். அப்படி இல்லாமல் இந்த பெண்மணி சரியானவரிடம் வருகிறார். சரியான வழியை தேர்வு செய்ய, தவறான பாதை அல்ல, இயேசுவிடம் சென்றால் மட்டுமே நல்லது நடக்கும் என்கிற உறுதிப்பாட்டோடு அவர் இருப்பதை நாம் பார்க்கிறோம். விடாப்பிடியாக அந்த பெண்மணி இருப்பதை பார்க்கிறோம். நீங்களும் நானும் யாரை தேட வேண்டும்? இயேசுவை மட்டுமே தேட வேண்டும். என்னவாக இருந்தாலும் யாரிடம் தஞ்சம் புக வேண்டும்? இயேசுவிடம். யாரிடம் வர வேண்டும்? இயேசுவிடம். யாரிடம் சண்டையிட வேண்டும்? இயேசுவிடம். அந்த பெண்மணி யாரோடு சண்டை போட்டார்? இயேசுவோடு. யாரிடம் விவாதம் செய்தார்? இயேசுவிடம். யாரிடம் அவர் பிடிவாதமாய் இருந்தார்? இயேசுவிடம். நீங்களும் நானும் யாரிடம் பிடிவாதமாக இருக்க வேண்டும்? இயேசு. அந்த உரிமை பிள்ளைகளாக நமக்கு உண்டு. எனவே இயேசுவிடம் ஜெபத்திலே பிடிவாதமாக இருக்க அழைக்கப்படுகிறோம். அந்த அருளுக்காக இந்த பலியில வேண்டி இணைவோம். எழுந்து நம்பிக்கை அறிக்கையிட்டு பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடைக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், மாறினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்முடைய தேவைகளை எல்லாம் இரக்கத்தின் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். திரு அவையை வழிநடத்தும் இறைவா, உலக திரு அவையின் மெய்ப்பர்களாகிய திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள் மற்றும் துறவியர் அனைவரும் துணிவோடு மறைப்பணி ஆற்றிடவும், மக்களை இறைவழியில் நடத்த அவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் உடல் உள்ள ஆன்ம நலன்களையும் அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் நாயகனே எம் இறைவா, உம்முடைய தெய்வீக பராமரிப்பில் வழிநடத்தப்படும் புனித அன்னா தேவ பராமரிப்பு சபை அருட்சகோதரிகளை பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் உமது பராமரிப்பில் நம்பிக்கை வைத்து அர்ப்பணிப்பில் நினைத்து நிற்கும் அருளை தந்தருளும். மேலும் இறை அழைத்தல் பெருக செய்து உமது பராமரிப்பின் கருவிகளாக செயல்படவும் உமது மாட்சியில் பங்கு பெற வேண்டிய அருளை தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையும் இரக்கும் நிறைந்த இறைவா, இன்று இத்திருப்பலியை சிறப்பிக்கும் லாசா உறுப்பினர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். நாங்கள் புனித அன்னா தேவ பராமரிப்பு சபை அருள் சகோதரிகளோடு இணைந்து நாங்கள் தரப்போகும் வார்த்தை பாட்டில் நிலைத்து நிற்கவும் இறைப்பணியிலும் சமூக பணியிலும் இணைந்து செயல்பட தேவையான அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் ஊற்றே எம் இறைவா, இதோ எங்கள் மத்தியில் இருக்கும் உமது பிரசன்னத்திற்காக நன்றி கூறும் இவ்வேளையில் எம் பங்கை வழிநடத்தும் பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தையர்கள், எம் பங்கில் உள்ள குடும்பங்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். நம்பிக்கையோடு உமது பிரசன்னத்தில் குழுமியிருக்கும் அனைவரையும் உமது அருளாலும் ஞானத்தாலும் நிறைவாக ஆசீர்வதியும். எம் பங்கு மக்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் தந்து உமது இறை பராமரிப்பில் வாழ தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி கரங்களை குவித்து நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு, இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மையெல்லாம் கைப்பிடித்து நடத்தக்கூடியவராக, நெஞ்சில் சுமக்கக்கூடியவராக, பேரன்போடு பார்த்து கொள்ளக்கூடியவராக விளங்குகிறார். என்ன வார்த்தை சொன்னாலும், என்ன வார்த்தை பயன்படுத்தி நன்றி சொன்னாலும் அது நிறைவானதாக இருக்காது, போதுமானதாக இருக்காது. அவ்வளவு பேரன்பு நம்மே. அதைத்தான் இந்த நற்செய்தி வாசகத்தில் வாசி கேட்டோம். கானானே பெண்மணியினுடைய நம்பிக்கையை மெச்சி அருமையான ஒரு புதுமை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்வதை பார்க்கிறோம். அவர் எல்லோருக்கும் ஆனவர், பொதுவானவர், எல்லோரையும் பிள்ளைகளாக பார்க்கக்கூடியவர், எல்லோருக்காகவும் மீட்பை வழங்க ஓடோடி வந்தவர். எனவே இயேசுக்கு நன்றி சொல்லுவோமா? கானானை பெண்மணியினுடைய நம்பிக்கையை போல நம்முடைய நம்பிக்கை மெச்சக்கூடிய நம்பிக்கையாக இருக்க அருள் வேண்டுவோமா? நம்முடைய நம்பிக்கையை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்து பாராட்டக்கூடிய அளவுக்கு இருக்க ஜெபிப்போமா? இயேசு விடாப்பிடியாக இருக்கக்கூடிய அருளை கேட்போமா? நம்முடைய குடும்ப உறவுகளை எல்லாம் கொண்டாடக்கூடிய, குடும்ப உறவின் மீது பாசத்தை வைத்துக் கொள்ளக்கூடிய அருளை இயேசுவிடம் கேட்போமா? நம்முடைய பெற்றோர் மீது, கணவன் மீது, மனைவி மீது, பிள்ளைகள் மீது, அண்ணன் மீது, அக்கா மீது, தம்பியின் மீது, தங்கையின் மீது முழுமையான அன்பு, முழுமையான பாசத்தை வளர்த்துக் கொள்ளக்கூடிய அருளை
இயேசுவிடம் கேட்போமா? கசப்பு உணர்வுகளை நீக்கி, பிளவை நீக்கி, மன்னிக்க முடியாத அந்த சூழலை நீக்கி, நேசிக்கக்கூடிய, அன்பு செய்யக்கூடிய, அன்பு பாராட்டக்கூடிய மனதை இயேசுவிடம் கேட்போமா? ஒருவரை ஒருவர் முழுமையாக புரிந்து கொண்டு ஏற்று மன்னித்து வாழக்கூடிய அருளை இயேசுவிடம் கேட்போமா? நம்முடைய பங்குக்காக ஜெபிப்போம். பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்காக, ஒவ்வொரு நபருக்காக, நோயிட்டோருக்காக ஜெபிப்போமா? வழிபாட்டை சிறப்பிக்கக்கூடிய லாசா உறுப்பினர்களுக்காக ஜெபிப்போம். அருள் சகோதரிகளோடு சேர்ந்து இறைப்பணி ஆற்றி வரக்கூடிய இவர்களுக்கு இறைவன் துடிப்பான ஆசீர்வாதத்தை வழங்கும்படியாக, கருத்துக்களை எல்லாம் நிறைவேற்றும்படியாக ஜெபிப்போமா? நம் பங்கில் உள்ள சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். இளையோருக்காக ஜெபிப்போம். நம்முடைய பிள்ளைகள் தவறான பாதையில் சென்று விடாமல் இயேசுவின் பாதையில் செல்ல, இயேசுவின் பாதையில் நடக்க, இயேசுவின் கரம் பிடித்து நடக்க, இயேசுவின் பிள்ளைகளாக வளர அருள் வேண்டுவோமா? இந்த சமூகத்தில் ஏராளமான தீமைகள் நிறைந்த இந்த சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகள் சரியான பாதையில் என்னாலும் வளரும்படியாக ஜெபிப்போம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். இந்த திருப்பலியின் துவக்கத்தில் வேண்டி ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு கருத்தும் இறைவன் நிறைவேற்றும்படியாக மன்றாடுவோம். நேசிக்கும் கடவுள், அன்பு செய்யும் கடவுள், இரக்கத்தின் கடவுள் நம்மை கைவிட மாட்டார், மறக்க மாட்டார். எனவே அந்த ஆழமான நம்பிக்கையோடு, அடர்த்தியான நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த கல்வாரி பலியில் உற்சாகத்தோடு பங்கெடுப்போம். அனைவரும் அமர்வோம். காணிக்கை பாடல்.
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு கேட்டதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீ தந்தவற்றை உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே இழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்த முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோடும் இருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிட விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திருளோடு நாங்களும் இணைந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி இசைத்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்பு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து
வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் இந்த திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லீயோ, எங்களாயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராய் அனைவரோடும் இந்த திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றலும் அனைவரும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை பொழுதேத்த வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே, என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பணியால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்லுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு முழுந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவைய நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் வழங்கிய அமைதியை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். ஆமென். இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஆண்டவர் இவருடையங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமர்வோம். ஒரு சில அறிவிப்புகள். இன்று திருவழிபாட்டு ஆண்டின் பொது காலம் 20ஆம் ஞாயிறு. இந்த நாளின் வழிபாட்டை சிறப்பித்த லாசா உறுப்பினர்களுக்கு நன்றியும் வாழ்த்தும் பாராட்டும். கைகளை தட்டி நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய ஆலய பணிகளுக்காக இன்று 10 மூட்டை சிமெண்டை அவர்கள் காணிக்கையாக வழங்கி இருக்கிறார்கள். மீண்டும் கரங்களை தட்டி பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். வரும் ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிப்போர் புனித அருளானந்தர் அன்பு இறை மக்கள். சென்ற வாரம் ஞாயிறு பங்கு திருப்பலி காணிக்கை ரூபாய் 29,571. இன்று திருப்பலி முடிந்தவுடன் மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெறும். அனைத்து பெற்றோரும் உங்களுடைய பிள்ளைகளை மறைக்கல்வி வகுப்பிற்கு அனுப்பி வைக்க பாசத்தோடு அழைக்கிறோம். மறைக்கல்வி பிள்ளைகளுக்கு சிற்றுணவு வழங்க விரும்புவோர் என்னை சந்திக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்று பிள்ளைகளுக்கு சிற்றுணவு வழங்கும் குடும்பத்திற்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மறைக்கல்வி பிள்ளைகளுக்கு தொடர் திருப்பலி மற்றும் மறைக்கல்வி வகுப்பு போட்டி மற்றும் மகிழ்ச்சி போட்டியானது நடைபெறுகிறது. தொடர்ந்து பங்கெடுத்து பரிசை வெல்ல பாசத்தோடு அழைக்கிறோம். அன்பிய கூட்டங்கள். புனித லூக்கா அன்பிய கூட்டமானது இன்று மாலை 6:30 மணிக்கு எண் 153 ஜேசிகே நகரில் வசிக்கும் திரு ஜார்ஜ் எட்வர்ட் மார்டி, திருமதி மேரி நிர்மலா இவருடைய இல்லத்தில் நடைபெற உள்ளது. அனைத்து புனித லூக்கா அன்பிய மக்கள் விவிலியத்தோடு பங்கெடுக்க அன்போடு அழைக்கிறோம். புனித பிரான்சிஸ் சவேரியர் அன்பிய கூட்டமானது இன்று மாலை 6:30 மணிக்கு எண் 19/34 தட்டான்மலை தெரு சின்ன நத்தம் பகுதியில் வசிக்கும் திரு சத்தியவான் திருமதி ரதி இவருடைய இல்லத்தில் நடைபெற உள்ளது. அனைத்து புனித பிரான்சிஸ் சவேரியர் அன்பு இறை மக்கள் விவிலியத்தோடு பங்கெடுக்க அன்போடு அழைக்கிறோம். குழந்தை இயேசு அன்பிய கூட்டமானது இன்று மாலை 7 மணிக்கு தட்டான்மலை தெரு கல்வாரி மலை அருகில் பெரிய நத்தம் பகுதியில் வசிக்கும் திரு வின்சென்ட் ராஜ் சசி இவருடைய இல்லத்தில் நடைபெற உள்ளது. அனைத்து குழந்தை இயேசு அன்பு இறை மக்கள் விவிலியத்தோடு பங்கெடுக்க பணியோடு அழைக்கிறோம். புனித அந்தோணியர் அன்பிய கூட்டமானது இன்று மாலை 6:30 மணிக்கு எண் 53 நாகாத்தம்மான் கோவில் தெரு பகுதியில் வசிக்கும் திரு பிலோமின் ராஜ் திருமதி லீலா இவருடைய இல்லத்தில் நடைபெற உள்ளது. அனைத்து புனித அந்தோணியர் அன்பு இறை மக்கள் விவிலியத்தோடு பங்கெடுக்க அன்போடு அழைக்கிறோம். புனித 2ஆம் யோவான் போல் அன்பிய கூட்டமானது இன்று மாலை 6:30 மணிக்கு எண் 13/35 கே தெரு இந்த பகுதியில் வசிக்கும் திரு டேவிட் சார்லஸ் திருமதி பிரபாவதி இவருடைய இல்லத்தில் நடைபெற உள்ளது. அனைத்து புனித 2ஆம் யோவான் போல் அன்பு இறை மக்கள் விவிலியத்தோடு பங்கெடுக்க பணியோடு அழைக்கிறோம். தொன்போஸ்கோ அன்பிய கூட்டமானது வருகிற திங்கள் நாளை 17ஆம் தேதி மாலை 6 மணிக்கு எண் 137 மகாலட்சுமி நகரில் வசிக்கும் திரு ஆரோக்கியராஜ் திருமதி அமலா ராணி இவருடைய இல்லத்தில் நடைபெற உள்ளது. அனைத்து புனித தொன்போஸ்கோ அன்பு இறை மக்கள் விவிலியத்தோடு பங்கெடுக்க அன்போடு அழைக்கிறோம். புனித குரியாக்கோஸ் அன்பிய கூட்டமானது வருகிற சனிக்கிழமை 22ஆம் தேதி மாலை 6 மணிக்கு எண் 12/22 தேவதாஸ் தெரு வேதாச்சலம் நகரில் வசிக்கும் திருமதி அஸ்தா மேரி இவருடைய இல்லத்தில் நடைபெற உள்ளது. அனைத்து புனித குரியாக்கோஸ் அன்பு இறை மக்கள் விவிலியத்தோடு பங்கெடுக்க பாசத்தோடு அழைக்கிறோம். இந்த வாரம் நாம் கொண்டாடும் புனிதர்களின் நினைவு நாளும் விழாவும் வருகிற வியாழன் 20ஆம் தேதி புனித பெர்னார்ட் நினைவு நாள், வருகிற வெள்ளி 21ஆம் தேதி புனித 10ஆம் பயஸ் நினைவு நாள், வருகிற சனிக்கிழமை 22ஆம் தேதி அரசியான புனித கன்னிமரியா நினைவு நாள். இந்த சிறப்பு கொண்டாட்டங்களில் பங்கெடுத்து இறை ஆசிரியர் பெற்று செல்ல பாசத்தோடு அழைக்கிறோம். திருமண அறிக்கை. பாண்டி கடலூர் உயர் மறை மாவட்டம் முகையூர் பங்கு தந்தை டேவிட், தாய் சர்பிரசாத மேரி இவருடைய மகன் மகிமை ஜெரோம் சூரியன் என்பவருக்கும், நமது மறை மாவட்டம் நமது பங்கை சார்ந்த தந்தை பால்ராஜ், தாய் செல்வ மேரி இவருடைய மகள் ஜெனிஃபர் என்பவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது 3வது அறிக்கை. நமது மறை மாவட்டம் இரும்புலியூர் பங்கு தந்தை அலெக்சாண்டர், தாய் மேரி கொலம்பா இவருடைய மகன் பிரவீன் என்பவருக்கும், நமது மறை மாவட்டம் நமது பங்கை சார்ந்த தந்தை விக்டர், தாய் விக்டோரியா இவருடைய மகள் லிடியா என்பவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது 3வது அறிக்கை.
திண்டுக்கல் மறைமாவட்டம் அனுமந்தராயன் கோட்டை பங்கு தந்தை ஜோசப், தாய் புலோமினாள், இவருடைய மகன் அருண் செல்வராஜ் என்பவருக்கும், நமது மறைமாவட்டம் நமது பங்கை சார்ந்த தந்தை செல்வராஜ், தாய் சுந்தராம்பாள், இவர்களுடைய மகள் ஹேமலதா என்பவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது இரண்டாவது அறிக்கை. இந்த திருமணங்களில் ஏதேனும் தடைகள் இருந்தால் பங்கு தந்தைக்கு தெரிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இப்பொழுது லாசா உறுப்பினர்கள் தங்களுடைய உறுதிமொழி ஏற்க முன் வருகிறார்கள். அனைத்து லாசா உறுப்பினர்களையும் பீடத்துக்கு முன்பாக விரைவாக அழைக்கிறோம். நம்முடைய தலைமை ஆலயத்தில் பணியாற்றக்கூடிய அன்னாள் தேவ பராமரிப்பு சபையினுடைய அருட்சகோதரிகளோடு சேர்ந்து பொது நிலையினராக இருந்தாலும் இறைப்பணியை தெம்போடு செய்து வரக்கூடிய இந்த லாசா உறுப்பினர்கள் உறுதிமொழி ஏற்கிறார்கள். இவர்களுக்காக இறைவேண்டல் செய்வோம். உறுதிமொழி ஆரம்பமாகிறது. எம் தாய் தந்தையர்களாகிய கார்லோ ஜூலியா தம்பதியினர் ஏற்படுத்திய புனித அன்னாள் தேவ பராமரிப்பு சபையின் உடன் உழைப்பாளர்களான லாசா அங்கத்தினர் புனித அன்னாள் தேவ பராமரிப்பு சபை கன்னியர்களோடு இணைந்து இறை சேவை ஆற்றுவோம் என்று மன உறுதியோடு உறுதிமொழி ஏற்க வருகின்றனர். இவர்கள் திடமுடன் நலமுடன் பணியாற்றிட இறையாசீர் இறைஞ்சுவோம். மக்களை பார்த்து நிற்க அன்போடு அழைக்கிறேன். கைகளை தட்டி நெஞ்சார அவர்களை வாழ்த்துவோம். நம்முடைய அன்பு அருட்சகோதரிகளோடு சேர்ந்து ஏறெடுக்கக்கூடிய பணிகளில் இறைவன் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும் கருத்துக்களை எல்லாம் நிறைவேற்றும்படியாக வல்லமை உள்ள பணியாளர்களாக இறைவன் தாமே இவர்களை பயன்படுத்தும்படியாக தொடர்ந்து இவர்களுக்காக ஜெபிப்போம். இவர்களை வழிநடத்தக்கூடிய அன்பு அருட்சகோதரிகளுக்கும் வாழ்த்தும் பாராட்டும். உறுதிமொழி எடுத்த லாசா உறுப்பினர்களோடு நாமும் இறைப்பதம் நமது நன்றிகளை மகிழ்ச்சியோடு தெரிவிப்போம். எப்போதும் எங்களுக்கு பக்க பலமாக இருக்கும் நமது பாசமிகு பங்கு தந்தை தாஸ் அவர்களுக்கும் உதவி பங்கு தந்தையர்கள் அவர்களுக்கும் புனித அன்னாள் தேவ பராமரிப்பு சபை சார்பாகவும் லாசா அங்கத்தின் சார்பாகவும்
எங்களது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தேங்க்யூ ஃபாதர். இந்த நாளும் இனி வரக்கூடிய நாள்களும் நம் ஒவ்வொருவருக்கு இனிமையான, ஆசீர்வாதமான, குதூகலமான, கொண்டாட்டமான, தெம்பான, உற்சாகமான, ஆரோக்கியமான நாள்கள் அமைய வாழ்த்துகிறோம். தொடர்ந்து உங்களுக்காக இறைவேண்டல் செய்கிறோம். அனைவரும் இறுதி ஆசிரியருக்காக எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு என்றும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் ஒவ்வொருவரின் நிரம்ப ஆசீர்வதிப்பாராக. கனானிய பெண்ணின் நம்பிக்கையை போல இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டு வாழ சென்று வாருங்கள். கடவுள் நம்மோடு. எப்போதும்